நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை சேர்ந்த மாணவன் சின்னதுரை கடந்த 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சாதிய பாகுபாட்டில் சக மாணவர்களால் வீடு புகுந்து அரிவாள் வெட்டு தாக்குதலுக்கு உள்ளானவர். அந்த தாக்குதலில் இருந்து மீண்டு வந்து +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றதற்காக தமிழக முதலமைச்சரும் நடிகர் விஜய் உள்ளிட்டோரும் மாணவனை பாராட்டியிருந்தனர். இந்த நிலையில் புதன்கிழமை மாலை நெல்லை காவல்துறைக்கு ஒரு அவசர அழைப்பு வந்தது. அதில் நாங்குநேரி மாணவன் சின்னதுரை தற்போது கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் காயம்பட்ட மாணவன் சின்னதுரையை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். விசாரணையில் மாணவன் செல்போன் செயலி மூலம் பழக்கமான நண்பர் அழைத்ததால் சம்பந்தப்பட்ட தனிமையான இடத்திற்கு பைக்கில் சென்றதாக கூறியுள்ளார். அங்கு நடந்த விவகாரத்தில் 5 பேரால் தாக்கப்பட்டிருக்கிறார். செல்போனும் பறிக்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் மாணவனை மீட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். தனது மகனுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவரது தாயார் தெரிவித்தார். பையன் எப்படி இருக்கான்? எப்போ இந்த தகவல் தெரியும் உங்களுக்கு? நீங்க வீட்ல இருந்தீங்களா? வீட்ல இருந்தீங்களா? செல்போன் செயலி மூலமாக பழகிய நண்பர் ஒருவர் அழைத்ததால் அந்த இடத்திற்கு சென்றதாக காயம்பட்ட மாணவர் சின்னதுரை காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளார். மாணவர் தெரிவிக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதி திருநங்கைகள் ஓரின சேர்க்கையாளர்கள் உலவும் பகுதி என்பதால் காவல்துறையினர் அங்கு விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம் மூலம் பழகி அழைத்ததாக மாணவர் தெரிவித்ததாகவும் தாக்கிய நபர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல் உதவி ஆணையர் சுரேஷ் தெரிவித்தார். அவர் சமூக வலைதளங்களில் அவர் ஃப்ரெண்டுன்னு பழைய கால முன்னாடி படித்த நண்பர் அப்படின்னு சொல்லி பேசி பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிடும்போது இவர் சரி ஃப்ரெண்டு தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஃப்ரெண்டை பார்க்க தான் போகிறேன் தான் சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு உள்ளே இருக்காரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த செல்ஃபோனை பறிக்க நோக்கத்துக்காண்டி அங்கே வர வச்சிருக்காங்க. இல்லை விசாரணை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ முதற்கட்ட விசாரணை அங்கே இருக்க சிசிடிவி பதிவுகளை பார்வையிட்டு ஒரு 2 டீம் ஃபார்ம் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எத்தனை நபர்கள் வந்தாங்க எல்லாம் சொல்லி விசாரிச்சிருக்கோம். அன்று சாதிய பாகுபாட்டில் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு கல்வி மட்டுமே தீர்வு என வெற்றி கண்ட மாணவன் இன்று தவறான செயலி மூலம் கூடா நட்பை தேடிச் சென்று தாக்குதலுக்குள்ளாகி மீண்டும் சிகிச்சைக்காக அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது மாணவனுக்காக குரல் கொடுத்த அனைவரின் உள்ளத்தையும் வேதனையடைய செய்துள்ளது என்பதே கசப்பான உண்மை. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்.